வெல்கம் டு தீபக் பாலா விபிஎம். பார்த்தீங்கன்னா நம்ம பனமலைப்பேட்டை செஞ்சி தாலுகா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. வெல்கம் டு தீபக் பாலா விபிஎம். நான் கைஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகர் காட்டுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பனமலைப்பேட்டையில் இருக்கிற மலை கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க கைஸ். இந்த இந்த கோட்டையில் ராஜா காலத்தில் கட்டியிருக்காங்க கைஸ். இந்த கோட்டைக்கு மேலே ஒரு குளம் இருக்குது கைஸ். அந்த குளத்தை உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன் கைஸ். அந்த குளத்தில் எப்பயுமே தண்ணி காலியே ஆகாது கைஸ், சுரந்துக்கினே இருக்கும் கைஸ். கொஞ்சம் தூரம் தான் கைஸ் கம்பி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம சாதா படிக்கட்டுலாம் இல்லை. இதோ பாருங்க கைஸ், அந்த தண்ணியில் தான் கைஸ் இது வருது. இந்த தண்ணி இது இங்கே நிறையா குட்டை, அது மாதிரி குட்டி குட்டியாக குட்டைலாம் இருக்குது கைஸ். இதெல்லாம் இல்லை கைஸ், அந்த அதில் தண்ணி இதெல்லாம் தண்ணி காலி ஆகிடும் கைஸ். அதில் தண்ணி எப்பயுமே இருக்கும் கைஸ். இதில் மீன்லாம் இருக்குது கைஸ். ஆனால் அதெல்லாம் எப்படி தான் வருதுன்னு தெரியல கைஸ். அது மழை தண்ணி தானே கைஸ், அதில் எப்படி கைஸ் மீன் வரும்? அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு இது மாதிரி ரோட் ட்ரிப்லாம் பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம வந்த வழி கைஸ். இன்னும் மேலே ஏறணும் கைஸ். இன்னும் மேலே ஏறிட்டு உங்களுக்கு காட்டு கைஸ். அந்தாண்ட பக்கமாக ஒரு வழி இருக்குது கைஸ். அதில் பார்த்தா அது வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இறங்குற மாதிரி இருந்துச்சு கைஸ். பட் பாம்பில் அது உள்ளே இருந்துச்சு கைஸ். அதனால நாங்கள் அந்த பக்கம் போகல கைஸ். கைஸ் அங்கே இருக்குல்ல கைஸ், அந்த மரத்துக்கு இருந்தாண்ட உட்கார மாதிரி பிளேஸ் இருக்குது கைஸ். இந்த கல் மேலேயே உட்காரலாம் கைஸ். அங்கே நம்ம ஜில்லுன்னு காற்றடிக்குது கைஸ். அங்கே அது மட்டும் இல்லாத அங்கே கல்வெட்டுலாம் இருந்தது கைஸ். இதுதான் கைஸ். ஸோ இங்கே தான் உட்காந்துட்டுருக்காங்க கைஸ். இங்கே தான் கைஸ். கைஸ் நம்ம வந்த வழி கைஸ். கைஸ் அது மட்டும் இல்லாத அந்தாண்ட சைடு ஏரி கைஸ். அது அன்றைக்கி எது பாருங்க கைஸ், கார். இங்கே தான் கைஸ். கைஸ் கல்லாம் வழுக்குது கைஸ். அதனால் வீடியோ எடுக்க முடியல கைஸ். அது மட்டும் இல்லாத அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க கைஸ். ஜில்லுன்னு காற்று நின்றுச்சு கைஸ். அதனால் நாங்கள் அங்கேயே நின்றுட்டோம் கைஸ். வரவே விருப்பம் இல்லை. இது மேலே அந்த தண்ணி வருது கைஸ். அதான் ஏறி பார்க்கலாம். என்னத்த கல்லாம் வழுக்கி விடுது கைஸ். இது இல்லைல்ல நம்ம உள்ளே போய் ஆய்வு செஞ்சோங்க கைஸ். பார்த்தா இது உள்ளே தண்ணி தான் கைஸ் இருக்குது. அங்கே சுரங்க பாதை இருக்குது கைஸ். அது உள்ளெல்லாம் ஏதாச்சும் பூச்சிங்க அதெல்லாம் இருக்குன்ட்டு நாங்கள் உள்ளெல்லாம் போயிடுவோம் கைஸ். பட் சுரங்க பாதையெல்லாம் நாங்கள் இதில் வீடியோ எடுக்கல கைஸ். இங்கே தான் கைஸ். இங்கே தான் உட்காந்துருந்தோம் கைஸ். இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். வணக்கம் சார். இங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க கைஸ். செம்ம காற்று ஜில்லுன்னு அடிச்சது கைஸ். அதில் இங்கே நிறைய தும்பி பறந்தது கைஸ். மழை பெய்யும் போது நாங்கள் அப்பயே நினச்சோம் கைஸ். ஓடுங்க ஓடுங்க கைஸ். இன்னும் மேலே இருக்குது கைஸ் கோயில். அது தெரியுது பாருங்க கைஸ் கோயில். அது கோபுரம் தெரியுதா இல்லை கைஸ். அது இதான் கைஸ் நம்ம வந்த வழி பாருங்க. அது மட்டும் இல்லாத இந்த கோயிலுக்குள்ளெலாம் நாங்கள் வீடியோஸ் நிறைய எடுத்தோங்க. அது நீங்கள் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாத பார்த்தா உங்களுக்கு தெரியும் கைஸ்.
இங்கே வந்து பார்த்தா ரோட்டில் நிறைய வண்டி போச்சு கைஸ். அப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி போகல, ஏன்னா இது கிராமம் இல்லை கைஸ். அதனால் சிட்டியாக இருந்தால் நிறைய வண்டியில் வந்திருக்கோம். இது மாதிரி நம்ம எந்த சேனல்லையும் போட மாட்டோங்க. இது மாதிரிலாம் போட்டால் நம்ம சின்சியராக பார்க்கலாம், இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு யார் கட்டினாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் கைஸ். எஸ்கே டானும் நிறைய இடத்துல போட்டு இருந்துச்சு கைஸ். எஸ்கே மீன்ஸ் சிவகார்த்திகேயன், அவர் நடித்த படம் டான். அதான் அங்கே எழுதி வச்சுருக்காங்க இது அப்படின்னு தெரியல. இது உள்ளெல்லாம் தண்ணி தான் கைஸ் நிறையா. இதோ வராங்க பாருங்க கைஸ். விநாயகர் கைஸ், விநாயகர் கல்வெட்டிலே செதுக்கி வச்சுருக்காங்க கைஸ். நல்லா இருந்துச்சு கைஸ். இங்கே கல்லுலாம் இருந்துச்சு கைஸ், அதனால் ஏற முடியல கைஸ் கல்லில் நல்லா. இந்த வந்துடுச்சு கைஸ் கோவில். இறங்க கைஸ், அந்த படிக்கட்டில் ஏறிட்டு உங்களுக்கு சுற்றி காட்டணும் கைஸ். நான் சொன்ன இடம் வந்துடுச்சு கைஸ். அது அங்கே வேலி போட்டிருக்காங்க, ஏறுங்க கைஸ். இதான் கைஸ் நம்ம வந்த வழி. இதுக்கு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வேலி போட்டிருக்காங்கல்ல கைஸ், அதுதான் கைஸ். அந்தாண்டில் இருந்து சுரங்கப்பாதை வழியாக அந்தாண்ட வருது கைஸ் தண்ணி. இதான் கைஸ் உங்களுக்கு அந்தாண்ட இருந்து வர சுரங்கப்பாதையை காட்டுறேன் கைஸ் லாஸ்ட்டில். கைஸ் இங்கேருந்து இதான் கைஸ். தண்ணி எப்பயுமே காலியாகாது கைஸ். பட் இது உள்ளே வந்து சுரங்கப்பாதை வழியாக வருது கைஸ். இதெல்லாம் மேலே ஏறினது அப்புறம் காட்டுறாங்க. கைஸ் கோவில் வந்துடுச்சு கைஸ். என் தம்பிக்கு ஓவராக பற்றி போல கைஸ். இங்கேருந்தே கையை தூக்கி சாமி கும்பிட்டே போகிறேன். பட் இது உள்ள சிவன் தான் கைஸ் இருந்துச்சு, ஃபுல்லாக சிவன் தான் கைஸ் இருந்துச்சு. அப்புறம் அம்மன் இருந்தாங்க. அம்மன் கோவிலில் நாங்கள் போகும்போது திறக்கல கைஸ். அப்புறம் தான் நாங்கள் கரெக்டாக வெளில வர மாதிரி திறந்தாங்க கைஸ். அப்புறம் நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம் கைஸ். வாங்க கைஸ் உள்ளே சுற்றி பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி போய் அது மேலே ஏறினாங்க கைஸ். டக்குன்னு ஓனா வந்து கை மேலே ஏறிச்சு, டக்குன்னு கீழே எகிரி வச்சிட்டோம் கைஸ். வேறு கைஸ் இதாங்க. இது ஃபுல்லாக அந்த காலத்தில் கட்டின கோயில் கைஸ். அதுவும் இல்லாத இங்கே கல்வெட்டில் நிறைய பேர் எழுதி வச்சுருந்தாங்க கைஸ். பட் படிக்க தான் கைஸ் முடியல. இருங்க கைஸ் நான் உங்களை காட்டுறேன் இந்த கல்வெட்டு. இதான் கைஸ் பாருங்க கைஸ். உங்களுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எழுதிருக்கு கைஸ். பட் அது ஒன்று ரெண்டு வார்த்தைலாம் புரிஞ்சுது. அந்த வார்த்தைலாம் புரிஞ்சுது, மிச்சம் எந்த வார்த்தையும் புரியல கைஸ். இது பேர்டே டூர் கைஸ். இது ஃபுல்லாக கல்வெட்டு தான் கைஸ். இது வரைக்கும் ஒரு படியில் மட்டும் எழுதி வச்சுருக்காங்க கைஸ். அப்புறம் நாங்கள் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இந்த ஒரு படிக்கட்டில் மட்டும்தான் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தூண்லலாம் எழுதி வச்சுருக்காங்க கைஸ். தந்தி கைஸ் நான் கேள்விப்பட்டேன் கைஸ். தந்தினா எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். தந்தி எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே அலோட் பண்ணுவாங்கல்ல கைஸ். அதுக்காக மிச்சம் ஏழை மக்கள்லாம் வெளில இருந்து பார்ப்பாங்கல்ல கைஸ். அதற்காக அவங்க பார்க்கக்கூடாதுன்னு இந்த தந்தியை கட்டினாங்களாம் கைஸ். அப்படின்னு தான் கைஸ் நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இல்லையான்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ்.
இதாங்க அம்மன் கோயிலை சுற்றி வந்தாச்சு. பட் உள்ளே இன்னும் திறக்கல. இங்கேயும் சிவன் தான் கைஸ், நிறைய சிவனோட லிங்கம் தான் கைஸ் இருந்துச்சு அதிகமாக. இது இங்கே ஒரு அம்மன் இருந்தாங்க கைஸ். இதெல்லாம் அம்மன் தான் கைஸ். இங்கேருந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கேருந்து தெரியல கைஸ், நான் உங்களுக்கு சொன்னதுக்காக. பட் அந்த சாமி தெரியல, அங்கே நின்றுட்டுருக்காங்க. பட் அவங்க நிற்கலைன்னா அந்த சாமி தெரிஞ்சிருக்காங்க. அதாவது தஞ்சாவூர் கோவிலில் கட்டியிருக்காங்களா கைஸ், பெரிய தஞ்சை. அதற்காக தான் ஃபஸ்ட்டு அவங்க கட்டினாங்க. அதை ஃபாலோ பண்ணி மற்ற கோவிலில் கட்டியிருக்காங்க. இல்லை யாரப்பா என்ன கைஸ் டக்குன்னு கோயிலுன்னு வந்தீங்க கைஸ். இது கோயிலுக்குள்ளே இருந்துச்சு கைஸ், கல்வெட்டு கைஸ். அப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்து பின்னாடி பார்க்கலாம், போய் சுற்றி பார்க்கலான்ட்டு வெளில வந்துட்டேன் கைஸ். உங்களுக்காக நான் சாமியெல்லாம் கும்பிடாத வெளில வந்து சுற்றி காட்டுறேன் கைஸ். பட் இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை கைஸ். இது ஃபுல்லாக ஏரி கைஸ், அந்தாண்ட பனமலைப்பேட்டை ஏரி கைஸ். அதில் ஏறி பார்த்தா சிவன். ஓம் அந்த மலைக்கு போக முடியல, இல்லைன்னா அந்த மலைக்கு ஏறி அவங்க சுற்றி காட்டிக்கலாம் கைஸ். அது வரைக்கும் போகலான்னு போனோம். பட் காலில் செருப்பு சப்பு போடுறதுனால காலெலாம் பற்றிக்கிச்சு கைஸ். அதனால் எது வரைக்கும் போக முடிஞ்சதோ உங்களுக்காக வீடியோ எடுக்க முடிஞ்சு எவ்வளோ தூரம் போகணுன்னா அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே வந்து வீடு கட்டுறதுக்காக எல்லோரும் கட்டியிருந்தாங்க. அது மாதிரி நானும் ஒரு 4 செங்கலை எடுத்து மேலே வச்சுட்டேன். அதாவது இப்போ தான் கட்ட போகிறேன். இதை கட்டியாச்சு கைஸ் அவன் வீடு. சுற்றிட்டு வந்தாச்சு கைஸ், காலெலாம் பற்றிக்கிச்சு கைஸ். இது எந்த பக்கம்னு கேட்பீங்க, அந்த சிவன் பார்த்தோம்ல கைஸ், இதுக்கு இந்தாண்ட வந்து ஏப்ரல் ஃபுல்ஸ் அப்படின்ட்டு ஒரு கோயில் சும்மா சொன்னல கைஸ். அதுக்கு இந்தாண்ட சைடு நம்ம இப்படி உள்ளே வரலான்னு பார்த்தா அங்கே இருந்துச்சு கைஸ். இங்கேருந்து தான் கைஸ் அந்த சுரங்கப்பாதை ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு காட்டுற இருங்க கைஸ். இந்த பக்கம் நான் இருக்கணுன்ட்டு நான் ஆக்சுவலாக நினச்சி கூட பார்க்கல கைஸ். இதான் கைஸ் சுரங்கப்பாதை. உள்ளே இறங்கலான்னு பார்த்தா இறங்க முடியல கைஸ், ரொம்ப சருவலாக இருந்துச்சு. அதெல்லாம் முடியாது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதாங்க கைஸ், இங்கேருந்து தாங்க கைஸ் தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வருது. இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் கைஸ். கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் கைஸ். இதாங்க கைஸ் சுரங்கப்பாதை. அங்கேருந்து அதான் அந்த மழை தண்ணி இங்கே சேமிச்சு இது உள்ளே போகுது கைஸ். அது எப்படி தான் கைஸ் எனக்கு டைமில் கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இந்த யார் கட்டினாங்க, இதுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், நம்மளுக்கு எடுத்து. சரி, இதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு பார்த்தா இது ஃபுல்லாக செடி கைஸ். அது என்ன செடின்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் ஏதோ ஒரு பழம்லாம் இருந்துச்சு கைஸ்.
காற்றுல நல்லா ஸ்பீடாக அடிச்சது guys. இங்கே பாருங்க guys, வித்தியாசமான தவளை. உலகத்தில் முதல் அதிசயம் யாரும் இல்லை, இது என் தம்பி தான், பார்த்துக்கோங்க. பிடிக்காது ஓடி இதை எழுதி இருக்காங்க தயாம். திமுக காரங்க தான் guys அது எழுதியிருக்காங்க. இதுதான் guys சரங்க பார்த்து போது பாருங்க. அது மட்டும் இல்லாத இந்த வழியில் நிறையா முள்ளு கூட இருந்துச்சு guys. உதயம் இந்த பக்கம் வராதிங்க, முள்ளு இருக்குன்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். அதனால் கோயிலுக்குள்ளே போயிட்டே வெளில வந்துட்டேன். நான் இங்கேருந்து பார்த்தா அது சாமி தெரியுதான்னு பார்த்தா தெரியவே இல்லை. அதுக்காக தான் தண்ணி கட்டியிருக்காங்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் guys.